பாடப்புத்தகத்துல இருக்கிற தகவல்களை மனப்பாடம் செய்யாம புரிஞ்சுக்க ஒரு நல்ல வாய்ப்பு அது. அதாவது 6ஆம் வகுப்பு தமிழ் பாடப்புத்தகத்துல இருக்கிற இணை எழுத்துக்கள் பத்தி தான் நாம இன்னைக்கு டீப்பா பார்க்க போறோம். வெளியிலிருந்து பார்க்கும்போது இது ஏதோ சாதாரண இலக்கண விதி மாதிரி தெரியலாம். ஆனா இதுக்குள்ள ஒரு பெரிய ஒளியல் அறிவியல் இருக்கு. உண்மைதான். நாமோ அன்றாடம் பேசும்போது சில வார்த்தைகள் மட்டும் எப்படி எந்த தடங்களும் இல்லாம ரொம்ப சுலபமா வாயிலிருந்து வருதுன்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அது தற்செயலா நடக்கிறது இல்ல. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே தமிழர்கள் உருவாக்கின ஒரு டெக்னாலஜி அது. அதான் இந்த இணை எழுத்துக்கள், அதாவது தங்களுக்குள்ள ஒரு நட்பு வட்டத்தை வச்சிருக்கிற எழுத்துக்கள். கரெக்ட். ஒரு ஒலியை எழுப்ப நாம எடுக்கிற முயற்சி, அப்புறம் அந்த ஒலி பிறக்கிற இடம், இது ரெண்டுத்திலயும் உள்ள ஒற்றுமையை வச்சுதான் இந்த இணை எழுத்துக்களை பிரிக்கிறாங்க. இதை ஈஸியா புரிஞ்சுக்க நம்ம நிஜ வாழ்க்கையில இருக்கிற நண்பர்கள் இல்லைன்னா ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்கள நம்ம உதாரணமா எடுத்துக்கலாம். ஆமா, ஒரு கஷ்டமான வேலையை செய்யும்போது கூட ஒரு நண்பன் இருந்தா எவ்வளவு சுலபமா இருக்குமோ அதே வேலை தான் இங்கேயும் நடக்குது. நம்ம நாக்கு சோர்வடையாம இருக்க ஒரு ஒலி இன்னொரு ஒலிக்கு கை கொடுக்குது. இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, மெய் எழுத்துகளுக்கு நடுவுல இருக்கிற அந்த ஆழமான நட்பு தான். கண்டிப்பா. தமிழ்ல மொத்தம் 18 மெய்யெழுத்துகள் இருக்கு. அது ஆறா பிரிப்போம் இல்லையா? ஆமா, வல்லினம், மெல்லினம், இடையினம். இதுல வல்லின எழுத்துகளும் மெல்லின எழுத்துகளும் ஜோடி சேர்றது ஒரு மேஜிக் மாதிரி இருக்கும். வல்லினமான க ச ட த ப ர, அப்புறம் மெல்லினமான ங ஞ ந ந ம ந. இந்த ஆறுக்கும் ஜோடி. இங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க குறிப்பெடுத்துக்க வேண்டிய முக்கியமான விதி ஒன்னு இருக்கு. அதாவது ஒரு வார்த்தையில மெல்லின மெய்யெழுத்து, நான் சொல்றது புள்ளி வச்ச எழுத்து, அது வந்ததும் பெரும்பாலும் அதை தொடர்ந்து அதோட இனமான வல்லின எழுத்து தான் வரும். இத உதாரணத்தோட பார்த்தா இன்னும் நல்லா புரியும். இப்போ திங்கள் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துக்கலாம். ஆமா, திங்கள் வார்த்தையில இங்கு அப்படிங்கிற மெல்லின எழுத்துக்கு அப்புறம் க வருது. நீங்க சொல்லும் போதே கவனிக்கலாம், நாக்கு தொண்டைய ஒட்டி மேலெண்ணத்தை தொடும். அங்கிருந்தே நாக்க வேலை எங்கேயும் நகர்த்தாமலேயே கா ஒலியை எழுப்பிடலாம். இங் வந்தா கா வரும். கரெக்ட். அடுத்து மஞ்சள். இதுல ஞ அப்புறம் ச, நாக்கின் மையப்பகுதி மேலெண்ணத்தை தொடும்போது ரொம்ப சுலபமா அடுத்தடுத்த ஒலிகள் பிறக்குது. மண்டபம். இதுல இன் அப்புறம் டா. இது எல்லாமே ஒரு பேட்டர்ன் மாதிரி வருது பாருங்க. ஆமா ஆமா. சந்தனம் வார்த்தையில நு அப்புறம் த. உங்க நாக்கு பற்களோட அடிப்பகுதியை தொடுறதை நீங்க உணரலாம். அம்பு. இதுல ம அப்புறம் ப. உதடுகளை மூடி திறக்கும் போதே இந்த ஜோடி உருவாகுது. கடைசியா தென்றல். நு அப்புறம் ர. நாக்கின் நுனி அன்னத்தோட முன்பகுதியை தொட்டு அதிரும். இந்த இடத்துல ஒரு ட்ரிக் சொல்றேன் கேட்டுக்கோங்க. எக்ஸாம்க்கு இதை மனப்பாடம் பண்ண வேண்டாம். வந்தா க, ஞ வந்தா ச அப்படின்னு நாக்கு போற போக்குல நீங்க உச்சரிச்சு பார்த்தாலே விடைய கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப சரியான பாயிண்ட். மென்மையான ஓசையிலிருந்து வன்மையான ஓசைக்கு மாறும்போது நாக்கு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் இந்த அமைப்பே இருக்கு. சரி, வல்லினமும் மெல்லினமும் ஜோடி சேர்ந்துருச்சு. அப்போ இடையின எழுத்துக்களோட நிலைமை என்ன? அதாவது ய, இர், இல், வ, ழ, ழ். இந்த 6 இடையின எழுத்துகளும் தங்களுக்குள்ள தனி ஜோடியா பிரியறது கிடையாது. ஓ, அப்போ அது எப்படி செயல்படுது? பாடப்புத்தகத்துல கூட ஒரு படம் கொடுத்திருப்பாங்க. குழந்தைகள் ஒன்னா கைப்பிடிச்சிட்டு நிக்கிற மாதிரி. அதுபோல இந்த 6ம் சேர்ந்தே ஒரே இனம்தான். சூப்பர்! வல்லினமும் மெல்லினமும் ஜோடி சேருது, இடையினமும் ஒரு பெரிய டீமா ஒர்க் பண்ணுது. அப்போ உயிரெழுத்துக்கள். உயிரெழுத்துக்களுக்குள்ளேயும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு உறவு இருக்கு. ஆனா இங்க குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இன எழுத்துக்கள். ஆவுக்கு ஆ, ஈக்கு ஈ, ஊக்கு ஊ அப்படின்னு போகுமா? ஆமா, ரொம்ப நேரடியான உறவு. ஆனா இதுல எக்ஸாம்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆஹா தகவல் இருக்கு. எனக்கு தெரியும். ஐ அப்புறம் ஔ, இந்த 2 எழுத்துக்களுக்கும் குறில் எழுத்தே கிடையாதே. அப்ப அதுக்கு எது இணை எழுத்து? இதுதான் ட்ரிக். நீங்க ஐ அப்படிங்கிற எழுத்த கொஞ்சம் நீட்டி உச்சரிச்சு பாருங்க. ஐ ஐ ஐன்னு சொல்லும்போது கடைசியில ஈ அப்படின்னு முடியுது. எக்ஸாக்ட்லி. அதனால ஐக்கு ஈ தான் இணை எழுத்து. அதே மாதிரி ஔக்கு நீங்களே சொல்லி பாருங்க. ஔ ஔன்னு சொல்லும்போது உதடு குவிஞ்சு ஊல முடியுது. அப்போ ஔக்கு ஊ தான் இனம். இது செம்ம ட்ரிக். இதத்தான் நம்ம இலக்கண அறிஞர்கள் ரொம்ப அழகா வடிவமைச்சிருக்கிறாங்க. ஆனா இதுல ஒரு விதிவிலக்கும் இருக்கு. அது என்ன விதிவிலக்கு? பொதுவா தமிழ் வார்த்தைகள்ல உயிரெழுத்துகள் அடுத்தடுத்து வராதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா, ஆனா அளபடை வரும்போது மட்டும் ஒரு நெடில் எழுத்தை தொடர்ந்து அதோட இனமான குறில் எழுத்து வரும். ஓ, அந்த ஓசைய நீட்டிக்கிறதுக்காக பாடல்கள்ல பயன்படுத்துவாங்களே, அதுவா? அதேதான். ஓவுதல், தூவும், தழியி, இதிலெல்லாம் பாருங்க, அந்த இசைய ஃபீலிங்க கொண்டு வர அளபடை பயன்படுது.
தூவும் வார்த்தையில ஊக்கு பக்கத்துல ஊ வந்திருக்கு. இது ஒரு மியூசிக்கல் நோட் மாதிரி இருக்கு. சரி, இப்போ ஒரு முக்கியமான ஒன் வேர்ட் கேள்வி. கேளுங்க. தமிழ் எழுத்துக்கள்லயே இன எழுத்து இல்லாத ஒரே எழுத்து எது? இது எழுத்து மட்டும்தான். ஃப. இது ரொம்ப முக்கியமான எக்ஸாம் பாயிண்ட். சரி, நாம இப்போ ஒரு குட்டி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் செஷனுக்குள்ள போயிடலாம். நான் கேள்விகள் கேட்கிறேன். கண்டிப்பா. இது ஒரு ஹேண்ட் அவுட் மாதிரி இருக்கணும்னு நாம முடிவு பண்ணிட்டோம்ல, சோ நாமே பயிற்சி பண்ணிடலாம். முதல் பயிற்சி பிழை திருத்தம். திணறல். இதுல 3 சுழி நா இருக்கு. இது சரியா? தப்பு. நாம முன்னாடியே பார்த்த மாதிரி ர அப்படிங்கிற வல்லினத்துக்கு இன எழுத்து 2 சுழியின் தான். அதனால தென்றல் தான் சரி. கரெக்ட். அடுத்தது மண்டபம். இதுல 2 சுழி இன் இருக்கு. ட அப்படிங்கிற வல்லினத்துக்கு 3 சுழியின் தான் ஜோடி. சோ மண்டபம் தான் சரியான ஸ்பெல்லிங். சூப்பர். இப்போ ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கேள்வி. மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம்பெறாத சொல் எது? ஆப்ஷன்ஸ்: மஞ்சள், வந்தான், கண்ணில், தம்பி. இதுல மஞ்சள் ஞ ச, வந்தான் ந த, தம்பி ம ப எல்லாமே ஜோடி தான். ஆனா கண்ணில் வார்த்தையில இன் நீ இரண்டும் ஒண்ணா வந்தாலும் அது வல்லின மெல்லின ஜோடி கிடையாது. சோ விடை கண்ணில். ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்க. அடுத்தது ஒரு பாட்டுல இருந்து ஜோடிகளை கண்டுபிடிக்கணும். தங்கப்பாப்பா வந்தாலே சிங்கப்பொம்மை தந்தாலே பஞ்சு போன்ற கையாலே பண்டம் கொண்டு வந்தாலே. ஆஹா, அருமையான பாட்டு. இதுல தங்கப் சிங்கப் ரெண்டுலயும் இங்க ஜோடி, பஞ்சுல ஞாசா, பண்டம்ல இண்டா. வந்தாலேல நத்தா இருக்கு. இதை எப்படி இயற்கையாவே ஒரு கவிதைக்கு தாளத்து கொடுக்குது பாருங்க. அதான் நான் சொன்னேன், தமிழ் இலக்கணம்ங்கிறது ஒரு அறிவியல் மட்டும் இல்ல, ஒரு சிறந்த கலையும் கூட. ரொம்ப சரியா சொன்னீங்க. இன்னைக்கு நாம நிறைய விஷயங்களை அலசிட்டோம். முதல் கேள்வி: 2 எழுத்துகளுக்கு இடையே எவற்றில் ஒற்றுமை இருந்தால் அவற்றை இணை எழுத்துகள் என்கிறோம்? ஒலிக்கும் முயற்சி மற்றும் அவை பிறக்கும் இடம். சரி, வல்லின மெய்யெழுத்துகள் 6க்கும் இனமான எழுத்துகள் எவை? மெல்லின மெய்யெழுத்துகள் 6. இது ஒரு நேர்ச்சோடி. அடுத்து நான் கேட்கிறேன், சொற்களில் ஒரு மெல்லின மெய் எழுத்து வந்தால் அதை தொடர்ந்து பெரும்பாலும் எது வரும்? அதன் இனமான வல்லின எழுத்தே வரும். உதாரணத்துக்கு கு என்ற வல்லின எழுத்திற்கு இனமான எழுத்து இங். அப்படியென்றால் ச எழுத்திற்கு இனம், ஞ, ட எழுத்திற்கு, இன், த எழுத்திற்கு இனம், ந. ப மற்றும் ர ஆகியவற்றுக்கு. பா எழுத்துக்கு மா, ர எழுத்துக்கு ன். சூப்பர். இதை திங்கள், மஞ்சள், மண்டபம், சந்தனம், அம்பு, தென்றல் அப்படிங்கிற வார்த்தைகள் மூலமா எளிதா ஞாபகம் வச்சுக்கலாம். மிக அருமை. சரி, மெய் எழுத்துகள்ல இந்த 6 ஜோடிகள் போக இடையின எழுத்துகள் 6 இருக்கிறது. ய, யர், இல், வ, ழ, இல். இவை யாருக்கு இனம்? அவை வேறு யாருடனும் சேராது. அந்த 6ம் தங்களுக்குள்ளேயே ஒரே இனம். சரி. இப்ப என் முறை. உயிரெழுத்துக்கள்ல குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இனம் என்று பார்த்தோமே, அதுல குறிலெழுத்தே இல்லாத ஐ என்னும் எழுத்துக்கு இனமான எழுத்து எது? ஐயோ, ஈ. விடை ஈ என்னும் எழுத்து. அப்படி என்றால் ஔ என்னும் எழுத்துக்கு இனமான எழுத்து எது? ஔ. உ. விடை உ என்னும் எழுத்து. மிகச்சரி. தமிழ்ச் சொற்களில் உயிரெழுத்துக்கள் சேர்ந்தாற்போல் வராது. ஆனால் எதில் மட்டும் நெடிலை தொடர்ந்து அதன் இனமான குறில் சேர்ந்து வரும்? அளபெடையில் மட்டும். ஓ ஓதல், தூ தழி ஈ ஆகியவை இதற்கு எடுத்துக்காட்டுகள். சரி, இதுதான் கடைசி கேள்வி. தமிழ் எழுத்துகளில் எந்த எழுத்துக்கு மட்டுமே இணை எழுத்து இல்லை? அந்த தனி மரம் ஆயுத எழுத்துக்கு மட்டுமே இணை எழுத்து இல்லை. அருமையான ஒரு தொகுப்பு. இந்த விவாதத்தை திரும்ப திரும்ப கேட்டு பயிற்சி செஞ்சாலே இணை எழுத்துகள் பாடத்திலிருந்து வரும் எந்த கேள்வியாக இருந்தாலும் உங்களால எளிதில் விடையளிக்க முடியும். உறுதியா சொல்லலாம்.